Hi viewers, this is Shruti. இன்னைக்கு நம்ம physics ஓட first lesson laws of motion பார்க்கலாம். Human beings are so curious about things around them. Things around us are related to one another. Some bodies are at rest and some are in motion. Rest and motion are interrelated terms. இது வந்து just introduction தான், a detail part கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சது just recap பண்ணிக்கிறோம். ரெஸ்ட் அண்ட் மோஷன் வந்து ஒரு இன்டர்ரிலேட்டட் டேர்ம்ஸ் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. சில பாடிஸ் ரெஸ்ட், சில பாடிஸ் மோஷனில் இருக்குது. சில பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது மூவ் ஆகுது, சில டைம் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ரிலேட்டட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In the previous classes, you have learned about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion, and so on. So far, you have discussed the motion of bodies in terms of their displacement, velocity, and acceleration. In this unit, let us investigate the cause of motion. When a body is at rest, starting moving, a question that arises in our mind is what causes the body to move. Similarly, when a moving object comes to rest, you would like to know what brings it to rest. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா வந்து அது ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போதும் மூவிங் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வரும்போது அந்த காஸ் எதுன்னா காஸ் ஆச்சு அங்க அப்படின்ற நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. If a moving object changes its direction, what speeds up or slows down the body? இப்போ அதே ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும் போது அது ஸ்பீட் அப் ஆகிறதுக்கும் இல்லை ஸ்பீட் டவுன் ஆகும்போது அந்த சேஞ்ச் ஏன் நடக்குது? வாட் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன்? அதே ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த காஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபவ் கொஸ்டின்ஸ் இஸ் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஒரே ஆன்சர் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In a common man's understanding of motion, a body needs a push or pull to move or bring to rest or change its velocity. Hence, this push or pull is called as force. இப்போ ஒரு காமன் மேன் எப்படி அதை சொல்வான் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஐ நீட் அ புஷ் ஆர் அ புல். இப்போ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து அதை நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு புஷ் ஆர் இட் புல் இட் அப்படின்னுவான். பட் அந்த புஷ் ஆர் புல் தான் வந்து இங்கே ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் டீட்டெயில் அண்ட் சயின்டிஃபிக் மேனராக தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். Let us define force in a more scientific manner using the three laws proposed by Sir Isaac Newton. Sir Isaac Newton தான் வந்து father of physics. He also discovered the gravity. So அவரோட த்ரீ லாஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த scientific manner of force வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். These laws help you to understand the motion of a body and also to predict the future course of its motion if you know the forces acting on it. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த லா வந்து உங்களோட ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஃபியூச்சர் மோஷன் அதோட காஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Before Newton formulated his three laws of motion, a different perception about the force and the motion of bodies prevailed. இந்த நியூட்டனோட ஃபார்முலா லா இதெல்லாம் எதுக்காகிறதுக்கு முன்னாடி அவங்க அது எப்படி அதெல்லாம் அந்த ஃபோர்ஸ் அப்படின்றத கணக்கு பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ புஷ் ஆர் புல் ஐ நீடட் அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி தான் வந்து அதை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. Let us first look at these ideas and then eventually learn about Newton's law in this unit. இது மட்டும் இல்லாமல் நியூட்டனுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் ஃபிலாசபர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அப்புறம் நியூட்டன்ஸ் லாவை பார்ப்போம். Mechanics is the branch of physics that deals with the effect of force on bodies. மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஃபிசிக்ஸில் அது ஒரு பிரான்ச். அது எதில் டீல் ஆகுது அப்படி அதாவது எதில் அது வந்து ரொம்ப இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா வந்து எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, அது என்ன மாதிரி ஃபோர்ஸ் அது அப்படின்றதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி அப்படின்றதா மெக்கானிக்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு டூ பிரான்ச்சஸ், நேம்லி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ இது வந்து டூ டைப்ஸாக பிரியுது. அதோட ஃபர்ஸ்ட் டைப் இஸ் ஸ்டாட்டிக்ஸ், செகண்ட் டைப் டைனாமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன பார்ப்போம். இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஜஸ்ட் அதோட நேச்சர் ஸ்டேட் ரெஸ்டாக இல்லாமல் ஒரு ஃபோர்ஸால் அது ஆக்ட் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்டில் இருக்குன்னா அது பேர் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனாமிக்ஸ் இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், நேச்சுரல் ஸ்டேட்டில் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நேச்சுரல் ஸ்டேட் மோஷனாக இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகி அது வந்து மோஷனில் இருந்துச்சு, அதோட ஸ்டடி அப்படின்றத டைனாமிக்ஸ். டைனாமிக்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் அஸ் ஃபாலோஸ். இது இன்னும் டூ டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இஸ் கைனமேட்டிக்ஸ். It deals with the motion of bodies without considering the cause of motion.
இப்போ வந்து கைனமேட்டிக்ஸ் கைனெட்டிக்ஸ் இந்த ரெண்டு டைப்புமே வந்து டைனமிக்ஸோட ஃபர்தர் டிவிஷன் தான். ஸோ டைனமிக்ஸ்ன்றது ஸ்டடி ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் கைனெட்டிக் ரெண்டுமே வந்து மோஷன் ஆஃப் பாடிஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ்க்கு என்னன்னா வந்து வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். இந்த வேர்ட் வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். அடுத்து கைனெட்டிக்ஸ், இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் considering the cause of motion. அங்க with considering the cause of motion. Force and motion. இப்போ force and motion பத்தி பார்ப்போம். According to Aristotle, a Greek philosopher and scientist. Aristotle யார்னா வந்து Greek philosopher and scientist. The natural state of earthly bodies is rest. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the natural state, ஒரு natural stateனா வந்து அது எந்த ஃபோர்ஸாலையும் ஆக்ட் ஆகாம earthly bodies, earthோட ஒரு depending object வந்து rest அப்படின்றதுல தான் அதோட natural state. He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. Such motions are termed as natural motion or force independent. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, a moving body, இப்போ வந்து ஒரு தானா வந்து இப்போ நம்ம ஒரு பால் ஒரு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா தானா அது ரெஸ்ட் வருது அப்படின்னா வந்து நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட். நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட். இந்த மாதிரி நேச்சுரலாக அது வந்து ரெஸ்ட்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் நேச்சுரல் மோஷன். யாருமே அதை வந்து ஃபோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ ஃபோர்ஸ் இன்டிபெண்ட். He also proposed that a force is needed to make the bodies to move from the natural state rest. இவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து எப்பயுமே ரெஸ்ட் அப்படின்னு தான். ஸோ அந்த ரெஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸால மட்டும்தான் வந்து அதை வந்து மோஷன் ஆக்க முடியும். அந்த மாதிரி பண்ணும் போது பிஹேவ் கண்ட்ராரி டு தேர் ஓன் நேச்சுரல் ஸ்டேட். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டோட வயோலண்டா அது வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா வந்து அது பேர் வயோலண்ட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்ட். ஸோ டிபெண்ட் மீன்ஸ் அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆகி தான் வந்து இது வந்து மூவ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் டிபெண்ட். Further, he said when two different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு டெரஸ்லேருந்து அயன் பால் 2 kg அயன் பாலும் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் காட்டன் அப்படின்றதையும் நம்ம ட்ராப் பண்ணோம்னா எது சீக்கிரம் விழுகும் அப்படின்னா வந்து அயன் பால் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் சொல்றாரு. Galileo proposed the following concepts about force, motion and inertia of bodies. ஸோ கலீலியோட கான்செப்ட் எதை பற்றினா வந்து ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் இனர்ஷியா, அதை பற்றி இப்போ பார்ப்போம். The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா natural state of earthly body வந்து rest அப்படின்னு. இங்க இன்னொன்று சொல்றாங்க என்னன்னா வந்து அதே state of uniform motion, வெறும் மோஷன் நம்ம uniform motion தான் அதுவும் natural state of earthly bodies தான் அப்படின்னு சொல்றாங்க. A body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, மோஷன்ல இருக்குன்னா வித்தவுட் எனி ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் அது அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்றாரு. When a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆயிடுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகி அப்போ அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்றாரு. When dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. இங்க என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா when dropped from height, அதே எக்ஸாம்பிள் தான் டெரஸ். பட் நம்ம அங்கே என்ன சொல்லியிருந்தோம்னா வேக்யூம் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. இங்கே வந்து ஹைட் இன் வேக்யூம். ஸோ அதே டெரஸ்லேருந்து அதே 2 kg அயன் பால் அண்ட் 1 காட்டன் பால் வந்து நம்ம வேக்யூமில் ட்ராப் பண்ணோம்னா அது வந்து சேம் ரேட்ல சேம் டைம்ல வந்து அந்த கிரவுண்ட் வந்து ரீச் பண்ணும் வேக்யூம்ல அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வீடியோஸ்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.